அதுலேருந்து இலைகளை பறித்து கொண்டு வந்து தண்ணி தெளித்து பாடம் பண்ணி கட்டி கோயிலுக்கு கொண்டு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதிசங்கரர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்ட போது திருச்செந்தூர் வந்து இந்த பன்னீர் இலை விபூதியால் குணமடைந்தார் என்பது ஆன்மீக வரலாறு. சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதரை வந்து இங்கே திருச்செந்தூருக்கு வந்து வயிற்று வலியால் அவதிப்பட்டப்போ சுவாமி இலை விபூதியை வாங்கி அவருக்கு எல்லா வியாதியெல்லாம் குணமாக இருக்குது. சுவாமி வந்து இலை விபூதி வந்து இங்கே மெயின் பிரசாதம். சுவாமி இங்கே இலை விபூதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 6 நரம்பு மாதிரி இருக்கும். அது சுவாமி வந்து 6 கையினால் நமக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு இது. சுவாமிக்கு பாத்திர காலையில் விஸ்வரூபத்துக்கும் சுவாமி ஏகாந்த தரிசனத்துக்கும் சுவாமி பாத்திரம் வச்சு பூஜை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சுவாமி திருசுந்தரர் கையினால் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கோம். இலை விபூதி வந்து ரொம்ப மகத்தானது. எல்லா வியாதிக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப மகத்துவமானது. இதனால்தான் திருச்செந்தூர் செல்பவர்கள் முருகனை தரிசித்து இந்த இலை விபூதி பிரசாதத்தை தவறாமல்